Hi, welcome to Veranda Race. English is easy. இன்னைக்கு நாம பார்க்க போறது error spotting. So bankingல நம்ம IBPS PO or clerk prelims mains எல்லாத்துக்கும் நம்ம every day ஒரு 3 sections பார்த்துட்டு இருக்கோம். அதுல error spotting ஒரு indispensable ஆன ஒரு section. Okay, so majority அதை கவர் பண்ணிடுவோம். பட் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா எரர் ஸ்பாட்டிங் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா நம்மளுடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங் தான் போடுறோம். ஸோ அதில் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ஒன்லி எரர் ஸ்பாட்டிங். இன்னைக்கு நம்ம 3 செக்ஷனை பார்க்க போகிறதுல எரர் ஸ்பாட்டிங், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஏன் இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, லாங்குவேஜில் ஜென்ரலாகவே ஒரு எக்ஸாமில் நம்ம பார்த்துருக்கிற டைப்லேயே கொஷின்ஸ் பார்த்தோன்னா அங்கே ஈஸியாக ஆன்சர் எடுத்துருவோம். அதுவே டஃப். அதில் பேட்டர்ன் புதுசாக பார்த்தோன்னா அது என்ன கேட்குறாங்கன்னு நமக்கு புரியறதுக்கே 2 minutes ஆகிடும். பட் 2 minutesல நம்ம ஒரு 4 questions அட்டென்ட் பண்ணி இருந்திருக்கணும். அதனால் இந்த மாதிரியும் ஒரு 1 year ஒரு பேப்பரில் கேட்டிருக்காங்கங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு இது போகிறதுக்கு முன்னால் லெட் மீ டெல் யூ அபவுட் த 6 level practice method which we follow in race. ஸோ அது என்னங்க 6 level அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக் கிளாஸுங்க. பாருங்க, அது 10% தான் நாங்கள் கொடுக்குற இந்த கிளாஸுங்கிறது 10% ஆஃப் த கான்டென்ட்ஸ். அது ஒன்ஸ் அந்த கிளாஸஸ் லெவல் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் லெவல் உங்களை பேசிக் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஒரு 10 to 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வித் அசைன்டு மென்டார்ஸ். ஸோ அதில் நாங்கள் hundreds of questions solve செய்வோம். Once you are thorough with the prelims level basic questions on all the areas, English, reasoning, aptitude, அதெல்லாம் முடிச்சிட்டு then you will go to extreme circle, which will be the third step, where you will learn. This is the 50% of ours. அங்கே வந்து ஒரு மெயின்ஸ் லெவலில் ஸ்பீட் உங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் with hundreds of questions in all the 3 areas. இதுக்கு பிறகு எக்ஸாம் ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சூப்பர் பேட்ச் ஃப்ளோட் செய்வோம். சூப்பர் பேட்சில் அகெயின் அந்தந்த சர்க்கிளோட மென்டார்ஸும் ப்ளஸ் ட்ரெயினர்ஸ் வச்சு ஃபுல்லாக பண்ணி 70% உங்களை எக்விப் பண்ணிடுவோம். தென் யூ வில் ஹாவ் அ ரியல் இன்டென்சிவ் ப்ராக்டிஸ் which will really make you 90%. This is the 90th% of our training. இது முடிச்சு எக்ஸாம் போவீங்க, கண்டிப்பாக கிளியர் செஞ்சிருவீங்க. So we will conduct a mock interview with retired bank officials to make you understand what type of questions they will ask, how to dress, how to attend. அந்த ஒரு எக்ஸாம் அந்த இன்டர்வியூ ஃபியரை போக்குறதுக்கு மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தான் உங்களை நாங்கள் ரியல் இன்டர்வியூக்கு அனுப்புவோம். ஸோ இத்தனை லெவலில் நீங்கள் கடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பேங்க் ஜாபை எடுக்காமல் விட முடியாது. Is that clear? So coming to this different pattern error spotting question, வாங்க நல்ல அதுக்காக தான் இங்கே வந்து நான் I have given you the, please எல்லா டைமும் நான் சொன்னேன் read the instructions carefully. ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு பகுதியில் தான் எரரா, இல்லை மோர் தென் 1 பகுதியில் எரரா, இல்லை எல்லாமே எரர் ஒரே ஒரு பகுதி தான் கரெக்டா, எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். அது நீங்கள் பார்க்கணும். In each of the questions given below, a sentence is given which is then divided into 5 parts, out of which the last part is correct. இப்போ பாருங்க, இதை போல்ட் பண்ணியிருக்காங்க. So the last part is correct. So இருங்க, I'll select. So the last part இப்போ correct. E வந்து correct. இப்போ யூஸ்வலாக நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், நோ எரர் பார்த்துருக்கோம் ஈல. பட் லாஸ்ட் பார்ட் எல்லாத்துலேயுமே நாங்கள் கரெக்டாக வச்சுட்டோன்னு சொல்லிடுறாங்க. There is an error in 3 parts of the sentence. இப்போ ABCDEல அவங்க என்ன சொல்றாங்க, there is an error in 3 parts of the sentence and only 1 part is correct. Okay, you have to choose the part as your answer. The part na என்ன, you have to choose that one part which is correct. புரியுதா நல்லா? ஸோ அதை தான் நான் சொன்னேன், error spotting as a different pattern. Okay, ஸோ இதை திடீர்னு படிச்சிங்கன்னா அங்கே வந்து அவங்க என்னடா 3 பார்ட்டை எடுக்க சொல்கிறாங்களா இல்லை ஒரு பார்ட் எடுக்க சொல்கிறாங்களா, இதை ஏன் போல்டு பண்ணியிருக்காங்க,
உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் இது டிஃப்ரெண்ட் பார்ட். அங்கே லேட் ஆகும். இதை பார்த்துட்டோன்னா அங்கே நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வாங்க கொஸ்டின் படிக்கலாம். After he had read the 2 first chapters to the novel, he had felt like reading the book in one sitting. So he felt like வரைக்கும் நம்ம படிச்சா போதும். Reading the book அது in one sitting on one sitting மண்டையை போட்டு நம்ம உடைச்சிக்க போறது இல்லை. That's all, finished. ஓகே, இப்போ after he had read, இது கரெக்டா இருக்கலாம். இப்போ அந்த had எங்கே வரும்? had எங்கே வரும்? See, subject verb present tense இருந்தா subject verb agreement. இப்போ had எங்கே வரும்? ரெண்டு past actionல first action should be in had, second action should be in past, simple past. புரியுதா? ஓகே, இது நம்ம 120 கிராமர் ரூல்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆனால் எனக்கு நம்பர் அது எந்த நம்பர்னு தெரியல, கொஞ்சம் அதை போய் பாருங்க. ஸோ த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன். எது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்? ஹி ஹேட் ரெட் the 2 first chapters to the novel, he had felt like. ஸோ இங்கே வந்து ஒரு had felt like, இங்கே had read, ரெண்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ரெண்டு கொடுத்ததுனால ஏதோ ஒரு பகுதி தப்பு, ரெண்டு பகுதியில் had இருக்கக்கூடாது. ஸோ எது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்? இப்போ இந்த பகுதி தப்பா அந்த பகுதி தப்பான்னு பார்க்கணும். ஃபீலிங் வந்து அப்புறம்தான், படித்த பிறகுதானே அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு தோணுது. ஸோ அவருடைய தோன்றுவது வந்து ரெண்டாவது, படித்தது தான் முதல். ஸோ ஆஃப்டர் ஹி ஹேட் ரெட் கரெக்டாக இருக்கலாம். ஓகே, ரெட். ஸோ இது தப்பு. ஓகே, டி ஹஸ் காட் an error. The 2 first chapters to the novel. இப்போ adjective. 2 first வரக்கூடாது, first 2. The first 2 chapters. So B also has an error. Is it clear? So B also has got an error. To the novel, the first 2 chapters of the novel இருக்கணும். So C also has got an error. So இந்த பகுதி இப்போ correct. The only one part is correct and you have to choose that part as your answer. So this is the only correct part. புரியுதா? So இது the first 2 chaptersங்கிறது the first 2 chapters இருக்கணும். ஆனா அங்க 2 first இங்க typo error. The 2 first chapters இருக்கக்கூடாது. So இது error. இது to the novel இல்ல, of the novel. இங்க he felt like, இது simple pastல இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எதுவோ அதுதான் hadல இருக்கணும். செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ ஆல் ஆர் இன்கரெக்ட் இல்ல, யூ ஹாவ் ஒன் பார்ட் விச் இஸ் கரெக்ட். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், second, since most of the urban people have been lived at polluted areas, they suffers from severe diseases caused by pollution. So again இதை நம்ம ஒதுக்கிடுறோம். Since most of the urban people அப்படின்னு இருக்கு. So அது கரெக்டாக இருக்கலாம். Have been, இப்போ நான் subject verb agreement, நான் தான் சொன்னேன் present tense இருந்தா have hasலாம் இருந்தா subject verb agreement பாருங்க. So people, urban people have been, இது correct. ஓகேவா? So have been correct. Have been வந்தால் lived is wrong. Have been living இருக்கணும். Since most of the urban people have been lived இருக்கலாம், ஆனா have been living இருக்கலாம். ஆனா livingங்கிறது ஒரு stative verb, livingனு வராது. have lived அப்படிங்கிறது ப்ராப்பரான டென்ஸ் இங்கேக்கு. ஓகே, ஸோ இந்த பகுதியில் எரர். at polluted areas, again at is wrong. in polluted areas, area அப்படிங்கிறது ஒரு பவுண்டரியோடு இருக்கும் பொழுது preposition in. ஓகே, in a factory, in a ground, in a room அப்படி தானே சொல்லுவோம். in a box, in a bag அப்படின்னு சொல்றோம். So anything with a boundary we use in. So in polluted areas
they suffers. They subject verb agreement சொல்லிட்டே இருக்கல, ஒரு பகுதியிலயும் subject verb பார்த்துட்டே வரணும். they அப்படின்னு வரும்பொழுது suffer yes வரக்கூடாது. he she it வந்தால்தான் verbல yes வரணும். they அப்படின்னு வரும்பொழுது அந்த yes வராது. so B has got an error, C has got an error, D has got an error. so again இங்கேயும் since most of the urban people correct, so all are incorrect வராது. is that clear? are you clear with this? subject verb agreement பார்க்கணும், preposition பார்க்கணும், tense பார்க்கணும். அப்படியே ஒரு பகுதியா எரரை நீங்க எலிமினேட் செஞ்சிட்டோ இல்ல இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். third, broadly speaking of a layman language disability could be classified into two groups, namely mental and physical. so இத eliminate செஞ்சிரலாம். broadly speaking of here வராது, broadly speaking about, broadly speaking of வராது, you speak with or you speak to or you speak about something. so you speak about something, you don't speak of. so broadly speaking about, so A has got an error. broadly speaking about what? layman language disability போட்டிருக்காங்க. layman அப்படினால் ஒன்றும் தெரியாத, innocent. இப்போ எனக்கு இப்போ நான் டாக்டர் இல்லை, இப்போ நம்ம எல்லாரும் டாக்டர் இல்லை. ஸோ நம்ம we are layman. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நமக்கு டிசீஸ் பற்றி நம்ம ஒரு layman. ஓகே, ஸோ அந்த ஒரு பகுதி புரியாதவங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நம்ம we are a layman. கோர்ட்டுக்கு போனோம்னா அட்வொகேட் ஒரு ஜட்ஜ் மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ layman. ஸோ layman's language. இப்போ வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ட்ரீஸ் பிரான்ச்சஸ் வராது, இல்லைன்னா ரூம்ஸ் ஃப்ளோர் வராது, நான் லிவிங் திங்கோட சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது it is the disability, the language disability of a layman அப்படின்னு சொல்லணும். is that clear? B has got an error. இதை நீங்க எப்படி சொல்லணும்னா the language disability of a layman. ஒரு அறியாதவருக்கு உண்டான what to say, innocence. okay, so that is the way இதை இப்படி எழுதுறோம், the language disability of a layman அப்படின்னு சொல்லணும். layman could be. இப்ப பாருங்க, broadly speaking about ன்னு சொல்லும் பொழுது எப்பொழுதுமே ஓகே ஒரு பர்டிகுலர், இப்ப could அப்படினால் past, can அப்படினால் present ability, disability. so எப்பொழுது பத்தி பேசும் பொழுது நம்ம present தான் சொல்லணும். so இது can be இருக்கணும். ஓகே, so இது வந்து about, broadly speaking about the disability of the language disability of a layman can be classified into two groups. இதுதான் correct. so இங்கேயும் அது தப்பு பண்ணிருக்காங்க, into two groups. so இல்ல in two groups அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா all are incorrect சொல்லலாம், இல்லனா இது D. okay, classified into two groups is right. so this is the only section part which is error free. classified into two groups கொடுத்துட்டாங்க. இங்க classified in two groups னு கொடுத்தால் all are incorrect நம்ம எடுத்துருவோம். புரியுதா? next, although there are some similarities at the qualification of both the candidate, the differences among them are considerably pronounced. so are considerably pronounced, அங்க r வரணுமா is வரணுமா அதெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. considerably கரெக்டா தேவையில்லை, that is correct னு அவங்க क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4ல 3 தப்பு, ஒண்ணே ஒன்னு correct, which is the right one. although there are some, இது கரெக்டா இருக்கலாம். although there are some வரைக்கும் இருக்கு. some similarities, இந்த sumக்கு someனா some few எல்லாம் இருந்தா
many எல்லாம் இருந்தா பக்கத்துல subject வந்து plural இருக்கான்னு பாருங்க. Some similarities அதுவரையில் correct. Although there are நிறைய similarities இருந்தாலும், although na இருந்தாலும், at the qualification is wrong. Although there are some similarities in the qualification, in varano, not at the qualification. So B has got an error. Qualification of both the candidate, both, many, few, அதெல்லாம் இருந்துச்சுன்னா it should be followed by plural noun. So candidate னு இருக்கக்கூடாது, both the candidates. நம்ம 120 grammar rulesல rule 2ல நம்ம பார்க்கலாம். Both வந்தால் it will be followed by plural noun, plural verb இருக்கணும். Okay, candidates. The difference is among. So ரெண்டா இருக்கும் பொழுது among சொல்லக்கூடாது, between. So D is also an error. So although there are some, only part A has got no error. Okay, so இதுல error இருக்கு, both the candidates error இருக்கு, the differences between them இதுல error இருக்கு. So part A has got no error. Fifth, so இப்போ வாங்க, when the group of teenager visits the entertainment center, little did they know that its outing would lead them to a hospital. Would lead them to a hospital. இதை நம்ம eliminate பண்ணிடலாம். When the group of teenager, பாருங்க, when the group of, எப்பவுமே ஒரு of இருந்தால், any of, either of, each of, அப்படிலாம் இருந்தால் should be followed by plural verb, plural. So when the group of teenagers, இந்த noun வந்து plural இருக்கணும். So A has got an error. So teenagers visit the entertainment center. So visits இருக்கக்கூடாது, ஏன்னா group வந்து collective noun இல்லை. Okay, group வந்து வெறும் ஒரு adjective. So teenagers இதுதான் subject, அப்போ verb theyல வருது. So they visit. So இங்க Bலையும் error. Little did they know. So did வந்தால் did should be followed by just V1 and then knows வரக்கூடாது. Little did they know. So C has got an error. Okay, that its outing, இப்போ they எடுத்துட்டோமா, teenagers they visit னு கொடுத்துட்டோமா, they visit னு வரும் பொழுது their outing would, ஏன்னா their outing, them, இங்கேயும் they, எல்லா இடத்துலயும் they போடும் பொழுது இங்க its போட முடியாது. ஒரு கலெக்டிவ் நவுனாக இருந்து இட்னு எடுத்திருந்தோம்னா இட்ஸ்னு போடலாம். ஆனா இங்க வந்து தேன்னு, they, them அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ their outing. So all are incorrect. So 4 பகுதியிலுமே error இருக்கு. So all are incorrect. Sixth, if the present guidelines, the bank are required to obtaining a photograph from any persons who wishes to open an account. So இதை இப்போ நம்ம பார்க்கவே மாட்டோம், அது correct. If the present guidelines, if வந்தால் அங்க எங்கேயானோ will வரணும், இங்கே எதுவும் கண்டிஷன் அவங்க கொடுக்கல. The bank are required னு கொடுத்துட்டாங்க. In the present guidelines, இப்ப வந்திருக்கிற இந்த கைட்லைன்ஸ்ல சொல்றோம் இல்லையா, இந்த present guidelines or according to the present guidelines, புரியுதா? according to the present guidelines இருக்கலாம், இல்லனா in the present guidelines the bank is required, இல்லையா? banks னு கொடுத்திருந்தால், இல்லையா, நீங்க banks are, புரியுதா? ஒண்ணு அங்க பேங்க்ஸ்னு மாத்தணும், இல்லனா இங்க பேங்க்னு இருந்தால் இங்க இஸ் மாத்தணும். ஓகே, required to obtain, க்கு பிறகு always V1, majority, exceptional, இங்க exceptional phrases எதுவுமே இல்ல. To obtain a photograph. So A has got an error, B has got an error, C has got an error.
to obtain a photograph from any person, any, each, neither, either இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா followed by singular noun. So any person தான் இருக்கணும். D also has got an error. So all are incorrect. Is that clear? Next. Although the clock struck 12, although பார்த்தோம் clock வந்து 12 அடிச்சாலும் we hear the big bang of எங்களுக்கு கேட்டுச்சு. அது அடிச்சாலும் எங்களுக்கு கேட்டுச்சு. அதுல எதுவும் ஆப்போசிட்டா இல்லையே. அந்த மணி அடிச்சா நமக்கு கேட்கும்ல, மணி அடிக்கிறதே நம்ம கேட்கறதுக்கு தானே. ஸோ ஆல்தோ இங்க தப்புன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். We hear the big bang of the firecrackers and saw all the guests scream, shouting and wishing each other with joy. So இதுவரையில் நம்ம பார்க்க மாட்டோம் shouting and wishing. Although the clock struck 12, இது என்னவா இருக்கணும்? We hear a big bang of firecrackers and saw all the guests scream, shout, wishing எல்லாம் சொல்றோமா? அப்ப இது என்னவா இருக்கணும்? ஒரு நியூ இயர் midnightல தானே இதெல்லாம் நடக்கும். So it is when, இல்லனா as soon as the clock struck 12. அந்த clock வந்து 12 அடிச்ச நொடியில அப்படின்னு சொல்றோம். as soon as or when தான் இருக்கணும். although அங்க தப்பு. struck 12, struckங்கிறது strike ஓட past tense. so இது past tense இருக்கா? okay, we heard இருக்கணுமா? இது past tense னா full sentence past tense or past perfect ஓட தான் இருக்கணும். so we heard the big bang. so we hear இல்ல, we heard the firecrackers and saw. so இது firecrackers, அது ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். big bang of firecrackers, வெடி வெடித்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் and பார்த்தோம், saw. so இந்த C is right. இப்ப வரையில் C right. all the guests scream, shouting and wishing. so D ல பாருங்க parallelism, screaming, shouting and wishing. புரியுதா? இது parallelism கொஞ்சம் கவனிக்கணும். நவுன்னா எல்லாமே நவுனா இருக்கணும். ஜெரண்ட் ஐஎன்ஜில இருந்தா எல்லாமே ஐஎன்ஜில இருக்கணும். இன்ஃபினிட்டிவ் டூல இருந்துச்சுன்னா எல்லாமே டூல இருக்கணும். so screaming இருக்கணும். so D also has got an error. so only C is the right part. Is that clear? Question number 8. The Rupali wanted to get the clear picture about the incident, so she spoke to the victims. To the victims விட்டுறலாம். The Rupali, ரூபாலிங்கிறது ஒரு பொண்ணுடைய பெயர். so பெயர் சொல்லுக்கு முன்னால த வராது. த இந்தியா, த டி நகர் அப்படியெல்லாம் வராது. so த சச்சின் டெண்டுல்கர்லாம் சொல்ல மாட்டோம். so ரூபாலி wanted to get, இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? to வந்தால் V1 தான் வரணும். we cannot use yes. so A, B ரெண்டுமே error. the clear picture about, the clear வராது, a clear picture. ஓகே, ஏன்னா முதல் தடவை அவங்களுக்கு தேவை, ஒரு விஷயம் தெரியல, எனக்கு அது தேவைன்னு சொல்லும் பொழுது அது முதன் முறை இல்லையா? so she wanted to get a clear picture about the incident, so she spoke, அதனால் அவள் பேசினாள். so அதுவும் past tenseல இருக்கு. so D is the only part which has got no error. Is that clear? so a picture about the incident, so she spoke to the victims. 9th one வாங்க, பெரிய சென்டென்ஸா இருக்கு. The center has accepted the report of the Judicial Commission that indicted a former chief minister and 6 of his ministerial colleagues for corruption, favoritism, nepotism and administrative impropriety. so விட்டுறலாம். The center has accepted the report. இப்போ இது வந்து present perfectல இருக்கு. has have எல்லாம் present.
the report of the judicial commission. Commission அப்படின்னு சொன்னீங்கன்னா கமிஷன் அப்படினால் it is the payment receipt for some services. brokerக்கு கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜுடிஷியலா இருக்கும் பொழுது it will be a committee, it cannot be a commission. So B has got an error. The report of the judicial committee அப்படின்னு இருக்கணும். that indicted. இப்ப இந்த இடத்துலயும் ஒரு past tense, இங்க past tense, இங்க present perfect match ஆகாது. இது past tenseனா அங்க past perfect இருக்கணும் இல்லையா? ஓகே, அந்த மாதிரி இல்ல எது இதுல first actionோ அதுதான் hadல இருக்கணும், இன்னொன்னு past. so center accept பண்ணுது, ரிப்போர்ட்டை accept பண்ணுது. எப்போ அந்த ரிப்போர்ட்டை எழுதி இருக்கணும்ல, a former chief minister, முன்னாள் முதல்வரை பற்றியும் அவருடைய மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய 6 பேருடைய கரப்ஷன் பத்தின ரிப்போர்ட். so கண்டுபிடித்தது first. so that had indicted. indictedனா பனிஷ்மெண்ட் கொடுத்தது, indicated இல்ல, had indicted அப்படின்னு சொன்னால் பனிஷ்மெண்ட், அதாவது இந்த பனிஷ்மெண்ட் தேவை அப்படின்னு அவங்க சம்மரி கொடுத்திருக்காங்க. so that had indicated. அப்ப இந்த இடத்துல simple past tense. புரியுதா? ரெண்டு past action. so இவங்க commit பண்ணினது முதல் ஆக்ஷன், அதை கண்டுபிடித்து அதற்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தது, அதை சென்டர் ஆக்செப்ட் செய்தது. புரியுதா ஆர்டர்? so இது கரப்ஷன், இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதை பற்றிய ரிப்போர்ட். so இவங்க கண்டுபிடிச்சின ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட், அதை ஆக்செப்ட் பண்ணனது ரெண்டாவது ஆக்ஷன். so this should be in simple past and this should be in had indicted. a former chief minister and 6 of his ministerial colleagues. so A la error, B la error, C la error. so only D is free of error. 6 of his ministerial colleagues. நான் சொல்ற பாத்தீங்களா, ஆஃப் வரும்பொழுது இங்க colleagues. for corruption இதுவும் noun, favoritism noun, and இதெல்லாம் எரர் இல்லைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. so favoritism nounனா corruption nounல இருக்கு. so only D is error free. the last question under the new pattern is this. before invested, you should look at the overall business dynamics for the company along with its efficient management and good corporate governance அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so let us see. before invested வராது, before investing. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is being, நம்ம சென்டென்ஸ் பார்த்திருக்கோம்ல, having done this, being poor அப்படின்னு சொல்றோம் இல்லையா? so ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் சொல்லும் பொழுது this becomes the gerund. so invest செய்வதற்கு முன்னால். so அது investing is an noun இந்த இடத்துல. is that clear? so invest செய்வது, so noun-ஆ இருக்கக்கூடிய verb ing தான் gerund. so gerund தான் இங்க இருக்கணும். so before investing, you should look at the, that is right. okay, overall business dynamics of the company உடைய overall business tactics. okay, so C has got an error, along with its efficient management and good corporate governance. along with dynamics of the company, along with its efficient management. இங்க என்ன இதுனா, இப்போ ஏல error, you should look at the, B is right and D are right. ரெண்டு ரைட் இருக்கு. so efficient management இல்லாமல் அந்த இடத்துல efficiency-னு கொடுத்திருப்பாங்க. இங்க typo error. so D also has got the error. only B, you should look at the, அது correct. along with its efficiency management இல்ல, efficient management. is that clear? so இந்த பகுதியில, இந்த வீடியோல நம்ம ஒரு different pattern. ஏன்னா when I came across this previous year question, I was very excited.
ஸோ இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களை ரீச் ஆகணும். இதை நீங்கள் வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் எக்ஸாம்க்கு முன்னால், ஏன்னா இதே மாதிரி வேறு இடத்துல கொஸ்டின்ஸ் கிடைக்குதான்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களால் உருவாக்குறதும் கஷ்டம். ஸோ இந்த பேப்பரை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 or 4 டைம்ஸ் எக்ஸாம்க்கு முன்னால் போட்டு பார்த்துருங்க. இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேக் வாக்காக நம்ம கிளியர் பண்ணிடலாம். I'll meet you all in the next video with another set of questions. Till then, bye. Thank you.